ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஎஸ்சி 12th ஃபிசிக்ஸு. அதிலிருந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபஸ்ட் சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இல்லை, இது வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இது. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். இது வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், ஓகேங்களா? இது வந்து நீட்டுக்கும் கேட்கலாம், ஜேஇக்கும் கேட்கலாம், கேட்டுக்கும் கேட்கலாம், இல்லை உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதே மாதிரி சம்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்னா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க, ஸ்க்ரோல் பண்ணிடுறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி போகிறது நம்ம பார்க்கலாம். நம்ம first, two large parallel thin metallic plates are placed close to each other. The plates have surface charge density of opposite signs and of magnitude 2.0 × 10⁻12 coulomb per meter square. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, calculate electricity field intensity தான் கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், the point, அந்த பாயிண்ட் வந்து in the outer region of the plates இருந்தால், what is the electric field intensity? And second one, in the interior regions between the plates. டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் கேள்வியை பார்த்து டயக்ராம் வரைஞ்சிக்கணும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லிட்டாங்க. 2 பிளேட்ஸ், தின் மெட்டாலிக் பிளேட்ஸ் ஆச்சு. ஆப்போசிட்ஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லிட்டாங்க. டென்சிட்டி ஆஃப் ஆப்போசிட் சைன் சொல்லிட்டாங்க. ஒன்று ப்ளஸ் சார்ஜ் டென்சிட்டி, ஒன்று மைனஸ் சார்ஜ் டென்சிட்டி. பாயிண்ட் வெளியே இருந்தால் வாட் இஸ் த ஃபீல்ட் இன்டென்சிட்டி, பாயிண்ட் உள்ளே இருந்தால் வாட் இஸ் த ஃபீல்ட் இன்டென்சிட்டி, அதை தான் நம்ம பார்க்கணும் நம்ம. பட் இதில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, மேக்னிடியூடு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஈயோட மேக்னிடியூட் இஸ் 2.0 × 10 சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மேக்னிடியூட் 2.0 × 10⁻12 கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா. அதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம எழுதி பண்ணோமா, ஃபஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அவுட்டர் ரீஜன்ஸ் ஆஃப் த பிளேட். அப்போ பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுறேன் நான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P in the outer region of the plate என்ன இருக்கும்? E1, ஓகேவா? E1 is equal to sigma divided by 2 epsilon naught r cap. E1 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பிளேன் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி காஸ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த பிளேட்னால இந்த பாயிண்ட் Pக்கு வாட் இஸ் த ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த ஃபார்முலா வரும். E2 இஸ் மைனஸ் சிக்மா பை 2 epsilon naught ஆர் வெக்டர்ஸ். இப்போ இந்த செகண்ட் சார்ஜ் டென்சிட்டியிலிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஃபஸ்ட் ஒன் E1 எடுத்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து ரிப்பல் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் கன்சிடர் as a point charge, பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா பாசிட்டிவ் ரிப்பிள் டு ஈச் அதர், அதனால் ஏரோ மார்க் இப்படி போகும். அதை நம்ம வந்து E ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். now coming to the second plate, ஓகேவா? இந்த பாயிண்டில் என்ன இதுனா, this is negative charge and this is considered as a positive point charge அப்படின்னா, this is for E minus அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனால் அட்ராக்ட் டு ஈச் அதராக இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? அட்ராக்ட் டு ஈச் அதர்ஸாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? சப்போஸ் திஸ் இஸ் த E1 பிளேட், E2 பிளேட். ஃபஸ்ட்டு பிளேட், செகண்ட் பிளேட் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஃபைனலாக டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்ன? அப்போ E is equal to E1 plus E2. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். E is equal to sigma by 2 epsilon naught r vectors r cap minus sigma by 2 epsilon naught r cap. அப்போ this is plus, this is minus, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். your final electrical field is 0. ஓகேவா? this is first one. Now coming to the second one. Same electric field at point P in the interior region of 2 plates. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் P1 ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால என்ன ஆகும்? இஃப் திஸ் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், அதனால் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் ரிப்பிள் டு ஈச் அதர். யுவர் E1 இஸ் த சேம் சிக்மா டிவைடட் பை 2 epsilon naught r cap.
So now coming to the second one, so in the plate, negative plate surface charge density, in the point is attract to each others. அதனால so E2 is equal to so sigma divided by 2 epsilon naught r vectors. ஓகேவா? ஸோ மைனஸ் வரல, ஸோ அதை நம்ம என்னன்னு நான் சொல்கிறேன் நான் பின்னாடி நம்மளுக்கு. ஓகேவா? So because of this E1 and E2 so travel in the same directions. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே E1 கீழே E2ன்னு போட்டுருவோம், traveling in the same directions. அதனால் நம்மளுக்கு இங்கே மைனஸ் வரல நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனால். ஸோ ஃபைனல் வாட் இஸ் த வேல்யூ? ஓகேவா? ஸோ டோட்டல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் E is equal to E1 plus E2. So E is equal to sigma by 2 epsilon naught r cap plus sigma divided by 2 epsilon naught r cap. So ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா so 2 epsilon divided by 2 epsilon naught r cap. So 2 is cancel ஆகிடும். The final so E is equal to sigma by epsilon naught r cap. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்மளுக்கிட்ட ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்னிடியூடு. ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் என்ன? ஸோ 2.0 × 10⁻12 கூலும் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூ நம்ம இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ என்னது? சிக்மா இஸ் ஈக்குவல் டு 2.0 × 10⁻12 கூலும் per மீட்டர் ஸ்கொயர். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ யுவர் E is equal to 2 × 10⁻12 divided by epsilon naught value 8.85 × 10⁻12. So in the -12 plus 12 cancel ஆயிடுச்சுன்னா remaining is 0.225. ஓகேவா? ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மாற்றி எழுதிங்க அப்படின்னா ஸோ 2.25 × 10⁻1 நியூட்டன் per கூலும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம் ரொம்ப 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 முக்கியமாக தான் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் காஸ்லால இருந்தே தான். ஸோ காஸ்லா சிபிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு தின் சார்ஜ் ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் தென் சர்ஃபேஸ் தின் மெட்டாலிக் ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பட் இதேமாதிரி ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் வாட் இஸ் த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட், ரெண்டு பிளேட்டை விட்டு தள்ளி வெளியே இருந்துச்சுன்னா வாட் இஸ் த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஆக்டிங் ஆன் தட் பாயிண்ட், அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இது நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்லாம் ரெண்டுமே பாசிட்டிவ் மெட்டாலிக் பிளேட்டாக இருக்கும்போது ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சென்டரில் இருந்தால் என்ன ஆகும்? அந்த பாயிண்ட் சார்ஜ் அவுட்டர் ரீஜனில் இருந்தால் என்ன ஆகும்? அந்த பாயிண்ட் சார்ஜ். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இதேமாதிரி பார்த்துக்குங்க, நீட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் இதெல்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் சிபிஎஸ்சி அண்ட் நீட்டுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்களோ, ஜேஇ மெயின் அந்த ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.